Hi friends, இன்னைக்கு என்னோட ஹேரை நான் எப்படி சாஃப்ட் பண்றதுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்றத பத்தி தான் உங்க எல்லாருக்கூடயுமே ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்ல இருந்து இந்த கோகனட் அண்ட் பெப்டைட்ஸ் இருக்கக்கூடிய ஷாம்பூ அண்ட் ஒரு ஹேர் மாஸ்க் அண்ட் ஹேர் சீரம். ஸோ இந்த மூணுமே வந்து நான் கம்பைன் பண்ணி யூஸ் பண்றப்ப என்னோட ஹேர் வந்து ரொம்பவே சாஃப்ட் ஆச்சு. இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கோகனட் அண்ட் பெப்டைட்ஸ் தான். இந்த இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேருக்கு ரொம்ப ஒரு ஷைன் அண்ட் ஃப்ரிஸ் ஃப்ரீ ஹேரை கொடுக்கும் அண்ட் ஹேரை ரொம்ப சாஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும். எப்போவுமே ஹேரை தொட்டோம் அப்படின்னா ஒரு சாஃப்ட்னஸ் இல்லாமலேயே இருக்கும். ஸோ இதை வந்து சாஃப்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தப்ப தான் ப்ளம்மோட இந்த 3 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. இது கூடவே ஹேர் கண்டிஷனரும் இருந்தது. ஹேர் மாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிஷனராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஓகே ஹேர் மாஸ்க் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் மாஸ்க் வந்து வாங்கினேன். நம்ம வந்து எப்போவுமே ஷாம்பு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணணும். கண்டிஷனர் யூஸ் பண்ணல அப்படின்னா கூட நீங்கள் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலும் ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், ஃப்ரிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண டைமில் என்னோட ஹேர் வந்து ரொம்ப மாதிரி ட்ரையாக பிசுன்னு இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து தலையில் நல்லா அழைச்சிட்டு இந்த ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணதுமே ஹேரில் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா இந்த ஹேர் மாஸ்க் அப்படின்றப்ப நீங்கள் வந்து ஸ்கால்ப்லையும் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் ஹேர் லென்த்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிஷனர் அப்படின்றப்ப நம்ம ஹேர் லென்த்துக்கு மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மாஸ்க் அப்படின்றதுனால ஸ்கேல்ப்ல இருந்து அந்த ஹேர் லென்த் வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்கெல்லாம் எடுத்து ஹேர் வாஷ் பண்ணதுமே நல்ல ஒரு சூப்பரான சாஃப்ட்னஸ் வந்து கிடைச்சிது. எப்பவுமே ஷாம்பு போட்டதுக்கு அப்புறமா ஒரு ஹேர் கண்டிஷனரோ இல்லைனா மாஸ்கோ போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை வச்சு தான் வந்து என்னோட அந்த டீடாங்கிள் வந்து பண்ணுவேன். ஸோ டேங்கிள்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த மாஸ்கோ இல்லை கண்டிஷனரோ போட்டு நம்ம டீடாங்கிள் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வரும், நிறைய முடி வந்து கொட்டாமல் இருக்கும். நான் அப்படிதான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து இந்த மாஸ்க் வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்லிப் கொடுத்தது. கொஞ்ச நேரம் அப்ளை பண்ணிட்டு எடுத்தோம் உடனே வந்து அந்த டீடாங்கெல்லாம் வந்து முடி ரொம்ப கொட்டாம அழகா வந்துருச்சு. அதுக்கப்புறமா முடி நல்லா வாஷ் பண்ணிட்டு டேம்ப் ஹேர்ல இந்த ஹேர் சீரம் வந்து அப்ளை பண்ணேன். ஹேர் சீரம் அப்ளை பண்ணதுமே ஹேர் வந்து அவ்வளோ சாஃப்டா இருந்தது. நீங்களும் வந்து உங்களோட ரெகுலர் பேசிஸ்ல உங்களோட ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 3 ப்ராடக்ட்டும் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா எஃபெக்டிவா ஒர்க் ஆகுது அண்ட் இதுல வந்து ரொம்ப கெமிக்கல்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ உங்களோட ஹேரை வந்து ஃப்ரிஸ் ஃப்ரீயா நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. பாய்.